420 வேலை செய்தவர்களுக்கெல்லாம் 400 சீட் கேக்குதா அப்படின்னு பாஜகவை கடுமையாக விமர்சித்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேசியிருப்பதுதான் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. மக்களவை தேர்தலில் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம்னு தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து கூறி வரும் நிலையில இது குறித்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் கடுமையாக விமர்சித்தும் பேசியிருக்காரு. இந்த நிலையில தான் சமீபத்தில் நடந்த சிங்கமங்களூர் பிரஸ் கிளப்ல பிரகாஷ்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டிருந்தாரு. அப்பொழுது பல விஷயங்களை அப்படி பேசியிருந்தாரு. முக்கியமாக 420 வேலை மோசடி செய்தவர்களுக்கெல்லாம் தேர்தலில் 400 இடங்களை பிடிப்பதை பற்றி பேசி வராங்க அப்படின்ற மாதிரியும், இது கண்டிப்பாக நடக்காத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் மக்கள் மனது வைத்தால் மட்டுமே உங்களுடைய தொகுதிகளில் நீங்கள் வெற்றி பெற முடியும், மோசடி செய்தவர்கள் எல்லாம் இதை பற்றி ஆசைப்படவே கூடாது அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் பாஜக காங்கிரஸ்னு எந்த கட்சியாக இருந்தாலும் 400 இடங்களுக்கு மேல் பிடிப்போம் என்பதெல்லாம் ஆணவ பேச்சு அப்படின்ற மாதிரியும் கடுமையாக விமர்சித்திருக்காரு. தற்பொழுது பாஜக அரசை ஒரு கடுமையாக விமர்சித்து பேசியிருப்பது பலருக்கு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.